ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடில் வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷ்னலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வேணு இருமுறாரு. அவர் இருமும்போது பிளட் வருது. போய் வாஷ் பண்ணிட்டு வராரு. அப்போ சௌந்தர்யா அங்கே வராங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு வேணு சொல்கிறாரு. என்னங்க இப்போ தானே குளிச்சுட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்னங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. இந்த ஏசி சர்வீஸ் பண்ணி 6 மாதம் ஆச்சுல, அதனால தான் எனக்கு கூலிங் பத்தலை, ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, ரூம் நல்லா கூலிங்காக தான் இருக்குது, அது போக ஏசியும் 18 தானேங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கூலிங்காக இருக்கிறப்பெல்லாம் வேர்க்கக்கூடாது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சௌந்தர்யா கூப்பிடுறாங்க. என்ன சௌந்தர்யா, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறேன், எனக்கு உலகத்திலே பிடிக்காத இடம் அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்கிறாரு வேணு. தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு சௌந்தர்யாவை. வேணு மனசில் நினைக்கிறாரு, முன்னாடி இருமும் போதெல்லாம் கொஞ்சமாக தான் பிளட் வரும், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் நம்ம தனியாக போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்ததாக ஹேமா லட்சுமி ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவுக்காக பாரதி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாரு. ஹேமாவோட சார் சொல்கிறாரு, உங்களோட பிஸி டைமில் ஹேமாவுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கிறீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சார் இருக்குது, என்னோட பொண்ணுக்காக நான் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ஹேமா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்கிறாரு. தமிழில் மட்டும்தான் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் மார்க் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி சொல்கிறாரு, நீ என்ன படித்தாலும் எழுதி பாரு ஹேமா, அப்போ தான் உன் மனசில் பதியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா கூட பாரதி பேசிகிட்டு இருக்கிறத லக்ஷ்மி பார்க்குறாங்க. அடுத்ததான் இப்போது பாரதி அந்த ரூம்லேருந்தே வெளியில் வராரு. லக்ஷ்மி பாரதியை டாக்டரப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க டாக்டரப்பா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ஹேமாவுக்காக நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி எனக்காகவும் அட்டன் பண்ணுங்க டாக்டரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. சார் என்னை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க, நான் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் டாக்டரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாரு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா உன்னோட அம்மா இல்லாட்டி அப்பா தான் கலந்துக்க முடியும், வேறு யாரோலாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி உடனே சொல்கிறாங்க, நீங்கள் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் என்னோட அப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நானாக தெரிஞ்சுக்கிட்டேன், சௌந்தர்யா பாட்டிகிட்ட கூட கேட்டேன், அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சௌந்தர்யா பாட்டியும் அம்மாவும் சொன்னாங்க, அதனால தான் நான் இது நாள் வரைக்கும் கூப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் சின்ன ஹெல்ப் தானப்பா கேட்குறேன், நீங்கள் ஹேமாவுக்கு அப்பா மாதிரி எனக்கும் அப்பா தானப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காகவும் சாரை பார்த்து பேசிட்டு என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் மட்டும் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க லக்ஷ்மி. பாரதி மனசில் நினைக்கிறாரு, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நான் தான் அப்பான்னு பொய் சொல்லி வச்சுருக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் ட்ராமா பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியலை, இவங்களாம் மனுஷங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. லக்ஷ்மிகிட்ட பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு பாரதி. அடுத்ததான் வேணு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாரு. அந்த டாக்டர் இப்போது வேணுகிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறீங்க, உங்களோட சன் பெரிய ஹார்ட் சர்ஜன், அது மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்டுமே பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கெல்லாம் போய் செக் பண்ணாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் எதுக்கு சார் சூஸ் பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாரு. வேணு சொல்கிறாரு, இப்போதைக்கு எனக்குள்ள பிரச்சனை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வேணான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாருமே பயந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. வேணு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னோட மகன்கிட்டையோ இல்லை என் ஃப்ரெண்டுகிட்டையோ சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்டருமே இது உங்களோட பர்சனல் விஷயம், என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நான் கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. வேணுமே இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.